வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தேவையான தமிழில் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம ஒரு 100 கொஷின்ஸ் வந்து 6th to 12th தமிழ் புக்ஸை வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபுல்லாக படிங்க, தேர்வுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்த கேள்வி, பாரதி இந்தியா என்ற இதழை எந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார்? சரியான பதில் சிவப்பு வண்ணத்தாள். பாரதி இந்தியா என்ற இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். அடுத்த கேள்வி, குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான பதில் பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாம். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? சரியான பதில் நாமக்கல் கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். 5வது கேள்வி, கவிமணி தேசிக விநாயகரின் பெற்றோர் யார்? சரியான பதில் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி. கவிமணி தேசிக விநாயகரின் பெற்றோர் யாருன்னா சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி. அடுத்த கேள்வி, துரைராசு என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? சரியான பதில் முடியரசன். துரைராசு அப்படின்னா யார் அப்படின்னா முடியரசன். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான பதில் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படின்னா வாணிதாசன். 8வது கேள்வி, கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? சரியான பதில் ராசகோபாலன். கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். 9வது கேள்வி பார்க்கலாம். கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனவர் யார்? சரியான பதில் கண்ணதாசன். கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானவர் கண்ணதாசன். அடுத்த கேள்வி பாருங்க, பகுத்தறிவு கவிராயர் யார்? சரியான பதில் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. கேள்வி 11, எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார்? சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி பாருங்க, ஏர்முனைக்கு நெருங்கி எதுவும் இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை என்றவர் யார்? சரியான பதில் மருதகாசி. 13வது கேள்வி, வக்கப்பாகை என்னும் இடத்தை ஆண்டு வந்த மன்னனான வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் வில்லிபுத்தூரார். வக்கப்பாகை என்னும் இடத்தை ஆண்டு வந்த மன்னன் யார் அப்படின்னா வரபதி ஆட்கொண்டான். அவரால் ஆதரிக்கப்பட்டவர் வில்லிபுத்தூரார். அடுத்து 14வது கேள்வி, தேசம் உடுத்திய நூலாடை. நூலாடைக்கு அந்த லா பக்கத்தில் ஒரு துணைக்கால் வரும். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். தாராபாரதி தேசம் உடுத்திய நூலாடைன்னு திருக்குறளை சொல்கிறாரு. அடுத்து 15வது கேள்வி, எனது போராட்டம் என்பது யாருடைய தன் வரலாற்று நூல்? மாப்போ சிவஞானம் அவர்களுடைய வரலாற்று நூல் தான் வந்து எனது போராட்டம். அடுத்து 16வது கேள்வி, ஹனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தவர் யார்? சரியான பதில் நா பிச்சமூர்த்தி. ஹனுமன் நவ இந்தியா இதழெல்லாம் துணை ஆசிரியராக இருந்தவர் நா பிச்சமூர்த்தி. 17வது கேள்வி, நா பிச்சமூர்த்தியின் 35 கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்து என்ற கவிதை தொகுப்பு வெளியான வருடம் என்ன? 1962 தான் சரியான பதில். 35 கவிதைகள் அடங்கிய காட்டுவாத்து யாரோடதுன்னா நா பிச்சமூர்த்தியோடது. அந்த கவிதை தொகுப்பு வெளியான வருடம் தான் வந்து 1962. 18வது கேள்வி, சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்ன? சரியான பதில் குறு நாவல். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னா குறு நாவல். 19வது கேள்வி, பானுச்சந்திரன், அருப் சிவராம், பிரமிழ் போன்ற பல புனை பெயர்களில் எழுதியவர் யார் அப்படின்னா சரியான பதில் தருமு சிவராமு. பானுச்சந்திரன், அருப் சிவராம், பிரமிழ் இந்த புனை பெயர்லலாம் தருமு சிவராம் அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்து 20வது கேள்வி, நடுநிசி நாய்கள் என்ற கவிதையை எழுதியவர் யார்? சரியான பதில் சுந்தர ராமசாமி. பசுவையான்னு சொல்லுவோம்ல, அவர் தான் வந்து நடுநிசி நாய்கள் என்ற கவிதையை எழுதியவர். அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? சரியான பதில் ரா மீனாட்சி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். எவற்றிற்காக சிற்பி பாலசுப்ரமணியம் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலிற்காகவும் 2 தடவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல என்ற கவிதையை எழுதியவர் யார்? சரியான பதில் மு மேத்தா. எப்போது நம்ம கை குழந்தை மாதிரி கவலைகளை தூக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு மு மேத்தா அவர்கள். அடுத்து 24வது கேள்வி, அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதலில் கவிதை எழுதியவர் யார்? சரியான பதில் சோமசுந்தரம், அதாவது கலாப்ரியான்னு சொல்லுவோம். சோமசுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர்.
அடுத்து 25வது கேள்வி பார்க்கலாம். அறிஞர் அண்ணா பற்றிய கவியரங்க கவிதை தொகுப்பு எது? சரியான பதில் விதை போல் விழுந்தவன். விதை போல் விழுந்தவன் அப்படின்ற கவிதை தொகுப்பு தான் அறிஞர் அண்ணாவினுடைய கவியரங்க கவிதை தொகுப்பு. அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார்? சரியான பதில் ஜெகதீசன். அதாவது ஈரோடு தமிழன்பன் இருக்கார்ல, அவருடைய இயற்பெயர் தான் ஜெகதீசன். எப்படி வேணால் ஆப்ஷனில் கேட்கலாம். இந்த ரெண்டில் எது கேட்டாலும் விடிவெள்ளின்ற புனைப்பெயரை கொண்டவர்னு கேட்டால் நம்ம எழுதணும். அடுத்த கேள்வி 27. கனக சௌந்தரி என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? சரியான பதில் சாலினி இளந்திரையன். சாலினி இளந்திரையன் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன் இருக்கார்ல, அவங்களுடைய மனைவி தான் சாலினி இளந்திரையன். இவங்க தான் கனக சௌந்தரி அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர். 28வது கேள்வி. காலக்கிளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் ஆலந்தூர் மோகனரங்கன். காலக்கிளி நூலின் ஆசிரியர் ஆலந்தூர் மோகனரங்கன். 29வது கேள்வி பார்க்கலாம். உலக தமிழ் மாநாட்டின் தந்தை யார்? சரியான பதில் தனிநாயகம் அடிகள். உலக தமிழ் மாநாட்டின் தந்தை யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள். 30வது கேள்வி பார்க்கலாம். கவனம் என்னும் சிற்றிதழை தொடங்கியவர் யார்? சரியான பதில் ஞானக்கூத்தன். கவனம் என்னும் சிற்றிதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஞானக்கூத்தன். 31வது கேள்வி. கல்யாண்ஜி ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் அப்படின்னா சரியான பதில் 2016. கல்யாண்ஜி ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 2016 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 32வது கேள்வி. தேவதேவன் கவிதைகள் என்னும் நூல் 2005 எந்த பரிசு பெற்றுள்ளது? தமிழக அரசின் பரிசு பெற்றுள்ளது. தேவதேவன் கவிதைகள் அப்படின்ற நூல் 2005. அடுத்து 33வது கேள்வி. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை எழுதியவர் யார்? சரியான பதில் சுப்ரபாரதி மணியன். பள்ளி மறுதிறப்பு அப்படின்ற கதையை எழுதினவர் சுப்ரபாரதி மணியன். 34வது கேள்வி பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் தான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர். 35வது கேள்வி பார்க்கலாம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்ற கவிதை எழுதியவர் யார்? சரியான பதில் ஆலங்குடி சோமு. 36வது கேள்வி. பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்? அதில் மிஸ்டேக்காக இருக்குது. பஞ்ச கும்மிகள் அப்படின்றது தான் கரெக்டானது. அந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா சே ராசு. பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் சே ராசு. 37வது கேள்வி பார்க்கலாம். கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் மீரா. கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற நூலை எழுதியவர் மீரா. இது ஒரு கவிதை நூல். அடுத்து 38வது கேள்வி. தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எந்த தலைப்பில் நடந்தது? எழில் அப்படின்ற தலைப்பில் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கம் எந்த தலைப்பில் நடந்தது அப்படின்னா சரியான பதில் எழில். அடுத்த கேள்வி 39. கூபா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் யாவை? தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். இந்த இதழ்களெல்லாம் கூபா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்து 40வது கேள்வி. என்னிடம் 2 சரக்கு கப்பல்களோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி, அதாவது வஉசி சிதம்பரனார் இருக்கார்ல, அவர் பெருமிதத்துடன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியாரை குறிப்பிடுறாரு. அடுத்து 41வது கேள்வி. மதுசூதனன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? சரியான பதில் ஆத்மனாம். மதுசூதனன் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர் ஆத்மனாம். அடுத்து 42வது கேள்வி பார்க்கலாம். முகமது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி இருக்கார்ல, அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னா சரியான பதில் தஞ்சாவூர் மாவட்டம். இதுலேயே 2 கேள்வி இருக்குது. நாகூர் ரூமியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரஃபி. அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தார். அடுத்து 43வது கேள்வி பார்க்கலாம். ஞானம் என்னும் கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? சரியான பதில் கோடை வயல் அப்படின்ற கவிதை தொகுப்பில் தான் ஞானம் அப்படின்ற கவிதை இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மடல், முடங்கல் என்ற வேறு பெயர்களை கொண்டது எது? சரியான பதில் கடிதம். கடிதத்துக்கு இன்னொரு பெயர் தான் மடல், முடங்கல் இப்படிலாம் சொல்லலாம். அடுத்து 45வது கேள்வி. உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடும் நூல் எது? சரியான பதில் போரும் அமைதியும். போரும் அமைதியும் அப்படின்ற நூலை தான் உலகத்தில் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றா நேரு அவர்கள் குறிப்பிடுறாரு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 45வது கேள்வி. மில்டன் என்பவர் யார் அப்படின்னா ஆங்கில கவிஞர். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் யார் அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மில்டன்றது ஆங்கில கவிஞர். பிளேட்டோ அப்படிங்கிறவர் கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் யார் அப்படின்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா யார் அப்படின்னா ஆங்கில நாடக ஆசிரியர். இதை பொறுத்துக்கவா மாற்றி மாற்றி கேட்டுட்டு மேட்ச் பண்ண சொன்னால் நமக்கு தெரியணும். அடுத்து 46வது கேள்வி.
எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் வந்து மொழியே அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு வரதராசனார். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழிதான் அப்படின்னு மொழியை பற்றி கூறினவர் மு வரதராசனார். 47வது கேள்வி, டைஸ் என்ற லத்தீன் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சரியான பதில் 4. இதுக்கு வந்து 2 கேள்வி இதில் இருக்குது. டைஸ் அப்படின்றது என்ன சொல்லுன்னு கேட்டாங்கன்னா லத்தீன் சொல்லு, அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா 4. அடுத்து வந்து 48வது கேள்வி, யார் ஆனந்தரங்கருக்கு 1749ஆம் ஆண்டில் 3000 குதிரைகளை வழங்கி அவருக்கு மன்சுபேதார் எனும் பட்டத்தையும் வழங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான பதில் முசபர் ஜங்க். இந்த கொஷின்குள்ளே நம்ம மாற்றி கேள்வி எடுக்கலாம். இப்போ வந்து ஆனந்தரங்கருக்கு மன்சுபேதார் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் முசபர் ஜங்கு. எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா 1749வது ஆண்டு. அவருக்கு வந்து மன்சுபேதார் அப்படின்ற பட்டத்தோட வேற என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் 3000 குதிரைகளை கொடுத்தாங்க. எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. அப்போ ஆனந்தரங்கருக்கு 1749வது வருஷம் 3000 குதிரையும் மன்சுபேதார் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்தவர் யார் அப்படின்னா முசபர் ஜங்க். அடுத்து 49வது கேள்வி, ஒரு வராகன் என்பது என்ன? சரியான பதில் 3 அல்லது 3.2 ரூபாய் தான் வந்து ஒரு வராகன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது மாதிரி வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா 480 காசு அப்படிங்கிறது 1 ரூபாய், 60 காசு அப்படிங்கிறது 1 பணம், 8 பணம் அப்படிங்கிறது 1 ரூபாய், 24 பணம் அப்படிங்கிறது 1 வராகன், 1 பொன் அப்படிங்கிறது அரை வராகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வராகன் அப்படின்னா என்னென்னா 3 அல்லது 3.2 ரூபாய். இதை தான் நம்ம கேள்வி எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு மோகரி அப்படின்னா 14 ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயத்தை ஒரு மோகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயத்தை ஒரு சக்கரம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பொறுத்துகவா கூட கேட்கலாம். நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 50வது கேள்வி வந்துட்டோம். வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் பிரபஞ்சன். வானம் வசப்படும்ன்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். 51வது கேள்வி, பாரதி தம் மறைவிற்கு முன்னர் யாருக்கு கடிதம் எழுதினார்? சரியான பதில் குத்திகேசவர். பாரதி இறக்கிறதுக்கு முன்னாடி குத்திகேசவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 52வது கேள்வி பார்க்கலாம். நீரற வரியா கரகத்து என்னும் பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. இப்பாடல் இடம்பெற்ற நூலை கண்டறி. சரியான பதில் வந்து புறநானூறு. நீரற வரியா கரகத்து என்ற வரி வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. அதில் தான் கரகம் அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அடுத்த 53வது கேள்வி, எவற்றில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகிறது? சரியான பதில் திருவாசகம், பட்டினத்தார் பாடல். இந்த 2 நூலில் தான் வந்து தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. திருவாசகம், பட்டினத்தார் பாடல். அடுத்தது 54வது கேள்வி, கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக எந்த நூல் கூறுகிறது? சரியான பதில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் இந்த மாதிரி குழல்கள் இருந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 55வது கேள்வி பார்க்கலாம். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான பதில் ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து 56வது கேள்வி பார்க்கலாம் வாங்க. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இசை நூல் எது? சங்கீத ரத்னாகரம். இதை இப்படியும் கேட்கலாம். சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு பதிலாக வரும். இல்லைனா சங்கீத ரத்னாகரம் என்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இசை நூல். அடுத்து 57வது கேள்வி, ஒவ்வொரு யாழுக்கும் அது எத்தனை நரம்புகள் இருக்குன்றது இருக்குது. பேரியாழ் வந்து 21 நரம்புகள் கொண்டது, மகரையாழ் 19 நரம்புகள், சகோடையாழ் 14 நரம்புகள், வீணை 7 நரம்புகளை கொண்டது. அடுத்த கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க எந்த வருஷம் பெற்றிருக்காங்க, அந்த சிறுகதை என்ன, அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்ற வரிசையில் நம்ம இப்போ பார்க்கலாம். 1970 அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1970 சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதைக்காக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தி ஜானகிராமன். அப்போ 70 அன்பளிப்பு கு அழகிரிசாமி, அதே 70 சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதையும் தி ஜானகிராமன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 1987 வந்து முதலில் இரவு வரும் அப்படின்ற சிறுகதைக்கு வந்து ஆதவன். 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். 2008 வந்து மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி. 2010 சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2016 வந்து ஒரு சிறு இசைன்ற சிறுகதைக்காக வண்ணதாசன். ஓகேவா. இப்போ 1970 வந்து அன்பளிப்பும் சக்தி வைத்தியமும் பார்த்தோம். 87 முதலில் இரவு வரும், 96 அப்பாவின் சிநேகிதர், 2008 மின்சாரப்பூ, 2010 சூடியப்பூ சூடர்க்க, 2016 ஒரு சிறு இசை. எழுத்தாளர்கள் யார் யாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து பொறுத்துகவா கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறுகதை அதனுடைய எழுத்தாளர்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா சிறுகதை அப்படின்னு போட்டுட்டு அது எந்த வருஷம் சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த 59வது கேள்வி, காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? சரியான பதில் வா கீதா. யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்பில் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க காடர்களின் கதைகளை. யாருன்னா வா கீதா.
அடுத்த கேள்வி, தி ஜானகிராமன் எங்கு சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். அதாவது ரோமுக்கும் செக்கோஸ்லோவேக்கியாவுக்கும் போனது தான் வந்து கருங்கடலும் கலைக்கடலும் அப்படின்ற தலைப்பில் வந்து 74 ஜானகிராமன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் எனும் புதினத்திற்காக எந்த விருது பெற்றார்? சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. எந்த நூலுக்காக அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்துக்காக. யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள். அடுத்த கேள்வி 62வது கேள்வி பார்க்கலாம். செம்மீன் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார்? சரியான பதில் சுந்தர ராமசாமி. இப்போ செம்மீன் தோட்டியின் மகன் அப்படின்றத எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தார் சுந்தர ராமசாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா மலையாளத்திலிருந்து தமிழுக்கு. யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி மொழிபெயர்த்தார். என்னென்ன நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நமக்கு எழுத தெரியணும். எந்தெந்த நூலை மொழிபெயர்த்தார் அப்படின்னா செம்மீன் தோட்டியின் மகன். அடுத்த கேள்வி 63வது கேள்வி பார்க்கலாம். யாருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது? சரியான பதில் வந்து இன்குலாப். இன்குலாப்பினுடைய கவிதைகள் தான் வந்து ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 64வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கு முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளது? சரியான பதில் வந்து ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் வந்து முதுமக்கள் தாழி வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 65வது கேள்வி பார்க்க போகிறோம். மண்பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படும்? மண்பானை செய்கிற அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா திருவை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி 66வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாயில் வந்து பல வகை இருக்குன்றது தெரியும். அது எந்தெந்த பாய் வந்து எந்தெந்த செயலுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பொருத்துகளெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. குழந்தைகளை படுக்க வைப்பது என்ன பாய் அப்படின்னா வந்து தடுக்கு பாய். ஓகேவா. அடுத்து வந்து உட்கார்ந்து உண்ண உதவுவது, உட்கார்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உதவுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பந்திப்பாய், அதுக்கு பேர். அடுத்து உட்காரவும் படுக்கவும், நம்ம உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம், அந்த மாதிரி பாய்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த பாய்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா திண்ணைப்பாய். ஓகேவா. குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுறது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுறது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பட்டுப்பாய்னு அழைக்கப்படுது. திருமணத்துக்கு வந்து பட்டு புடவைலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதனால வந்து திருமணம் பட்டு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்துவது எது அப்படின்னா வந்து தொழுகைப்பாய். அவ்வளோதான். இது வந்து பொருத்துகளை கேட்குறாங்க, தனியாகவும் கூட கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. குழந்தைகளை படுக்க வைக்கிறது தடுக்குப்பாய், உட்கார உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பட்டுப்பாய், இஸ்லாமிய தொழுகைக்கு தொழுகைப்பாய். அவ்வளோதான். அடுத்ததான் 67வது கேள்வி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான பதில் என்ன அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் இருக்க சிற்பம் தான் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலையினுடைய நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 68வது கேள்வி. பைஞ்சுதை என்றால் என்ன? பைஞ்சுதை அப்படின்னா என்ன அப்படின்னா சிமெண்ட்டு. இப்போ வந்து பைஞ்சுதை சிற்பம்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, ஸோ வந்து பைஞ்சுதை அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா சிமெண்ட்டில் சிற்பம் செஞ்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 69வது கேள்வி. ஹிட்லரை உருவகப்படுத்தி சார்லி சாப்ளின் உருவாக்கிய கதாபாத்திரம் எது அப்படின்னா சரியான பதில் வந்து ஹென்கோல். ஹிட்லரை உருவகப்படுத்தி சார்லி சாப்ளின் உருவாக்கிய கதாபாத்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹென்கோல். அடுத்த கேள்வி 70வது கேள்வி பார்க்கலாம். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா சரியான பதில் என்ன அப்படின்னா காந்தியடிகள். காந்தியடிகள் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காருன்றதை சொல்கிறாங்க. அடுத்து 71வது கேள்வி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்று கூறும் நூல் எது? இல்லைனா படுதிரை வையம் பாத்திய பண்பே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியான பதில் வந்து தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம். அடுத்தது 72வது கேள்வி பார்க்க போகிறோம். வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இதுவரை மொழிபெயர்த்தவர்கள் யார்? அது வந்து எந்த வருஷம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். 1949ஆம் வருஷம் வந்து கணமுத்தையா அப்படின்றவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து 2016 வந்து டாக்டர் என் ஸ்ரீதர் அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க 2016. அதே வருஷம் தான் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பும் அதே வருஷம் தான் 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அப்புறம் முத்து மீனாட்சியோட மொழிபெயர்ப்பு. அடுத்தது 2018 வந்து யூமா வாசுகியினுடைய மொழிபெயர்ப்பு. இதை வந்து பொறுத்துக்கவாக கேட்பாங்க. அங்கிட்டு வந்து கணமுத்தைய மொழிபெயர்ப்பு, டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருஷத்தை மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம சரியாக பொருத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து 1949 கணமுத்தைய மொழிபெயர்ப்பு, 2016 வந்து டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு 2016, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை மொழிபெயர்த்தவர்கள். அடுத்து 73வது கேள்வி பார்க்கலாம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? சரியான பதில் வந்து ஆப்ரஹாம் லிங்கன்.
ஏதாவது ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம், இது வரைக்கும் நான் வாசிக்காத புத்தகத்தை எனக்கு வாங்கிட்டு வந்து சந்திக்கிறவங்க தான் என்னோட நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். அடுத்து 74வது கேள்வி பார்க்கலாம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது எது? திராவிட மொழிகள்லேயே மூத்த மொழியாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான் திராவிட மொழிகளின் மூத்த மொழி. அடுத்து 75வது கேள்வி. க்ரூக், மால்தோ, பிராகுயி, பிராகுய் ஆர் பிராகுயி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொழிகள் வந்து எத்திராவிட மொழிகள்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மொழிகளில் தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வட திராவிட மொழின்னு 3 வகை இருக்கா. அதில் க்ரூக், மால்தோ, பிராகுயி வந்து என்ன வகை மொழிகள் அப்படின்னா வந்து வட திராவிட மொழிகள் தான் வந்து க்ரூக், மால்தோ, பிராகுயி. அந்த 3 வகையான திராவிட மொழிகளையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 76வது கேள்வி. த ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற ஆங்கில இதழின் ஆசிரியர் யார்? சரியான பதில் மறைமலை அடிகள். இது இப்படி கூட கேட்கலாம். அதாவது வந்து மறைமலை அடிகளின் ஆங்கில இதழ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஓஷன் ஆஃப் விஸ்டம். த ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற ஆங்கில இதழினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். அடுத்து 77வது கேள்வி பாருங்கள். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். அடுத்து தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். அடுத்து வந்து தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் தான் இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். அடுத்து 78வது கேள்வி. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர் யார்? களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம்ன்ற நூல் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி எழுதியிருக்காரு. அடுத்து 79வது கேள்வி பார்க்க போகிறோம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவே சாமிநாத ஐயர். இதை வந்து உவேசான்னு கூட கொடுப்பாங்க. தமிழ் தாத்தானா உவேசா. அடுத்து 80வது கேள்வி பார்க்க போகிறோம். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் யார் அப்படின்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். இவங்களுக்கே வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா சரியான பதில் அயோத்திதாசர். அப்போ சமத்துவம், பகுத்தறிவு அந்த கொள்கைகள் எல்லாம் மக்களிடம் பரவலாக்கியவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். இவங்க 2 பேருக்கும் வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். அப்போ அயோத்திதாசர்னு எப்படி பேர் மாறிச்சு அப்படின்னா வந்து அவருடைய ஆசிரியர் பேர் வந்து அயோத்திதாசர் பண்டிதர். அதனால் அவருடைய பேரை வந்து இவர் அயோத்திதாசர் மாற்றிக்கிட்டார், காத்தவராயன் அப்படின்ற பேர். அடுத்து 81வது கேள்வி பார்க்கலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? சரியான பதில் வந்து தேவனைய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் வந்து தேவனைய பாவாணர். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து 82வது கேள்வி பார்க்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி என்ற இதழை தொடங்கிய வருடம் என்ன? தென்மொழி என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த இதழை எந்த வருஷம் தொடங்கினார் அப்படின்னா சரியான பதில் 1959. 1959 தான் வந்து தென்மொழி அப்படின்ற இதழை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து தொடங்கியிருக்காரு. பெருஞ்சித்திரனாரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து மாணிக்கம். துரை மாணிக்கம் அப்படின்னு வைப்பாங்க ஆப்ஷனில். அப்போ வந்து துரை மாணிக்கமா, மாணிக்கம் தானே அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது. துரை வந்து அவங்க அப்பாவோட பேர் துரைசாமி. அது வந்து துரை புள்ளி மாணிக்கம் அப்படின்னு இருக்கும். அதுதான் பெருஞ்சித்திரனாரனுடைய இயற்பெயர். அடுத்தது 83வது கேள்வி பார்க்கலாம். நூல்களும் வகைகளும். இப்போ எந்தெந்த நூல் என்ன வகையை சேர்ந்தது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் அப்படின்றது தொல்காப்பியம் தெரியுமா? அப்போ தொல்காப்பியம்ன்றது இலக்கண நூல். திருக்குறள் வந்து அறநூல். திருக்குறள் அறநூல். புறநானூறு வந்து என்ன அப்படின்னா சங்கநூல். புறநானூறு சங்கநூல். திருவாசகம் வந்து பக்தி நூல். அப்போ தொல்காப்பியம் இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், புறநானூறு சங்கநூல், திருவாசகம் பக்தி நூல். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 84வது கேள்வி. நிறுத்த குறியீடுகளை முதலாக தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? சரியான பதில் வந்து ஆறுமுக நாவலர். இவர் தான் வந்து நிறுத்த குறியீடுகளை முதலாக தமிழுக்கு வந்து அறிமுகம் செஞ்சவர். இவர் தான் வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு புகழப்படுபவர். அடுத்து 85வது கேள்வி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? சரியான பதில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் இருக்கார்ல, இவர் தான் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை வந்து பாராட்டியிருக்காரு. அப்போ தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர். அவர் அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் திருவிக்கா. ஓகேவா? அடுத்து 86வது கேள்வி. காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976ஆம் ஆண்டு தான் வந்து காமராசருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சிச்சு. ஓகேவா? அடுத்து 87வது கேள்வி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? நம்ம என்ன நினைப்போம்? சிங்கம் நினைப்போம். சிங்கம் தான் வந்து காட்டுக்கு ராஜா, அதனால் காட்டின் வளம் வந்து சிங்கம் நினைப்போம். அது கிடையாது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு வந்து புலி. அடுத்து 88வது கேள்வி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து சரியான பதில் அமராவதி. அமராவதி ஆறு தான் வந்து ஆண்பொருணை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 89வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவில் சில இனக்குழுக்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சில இனக்குழுக்கள் வந்து மலைன்ற பேரை அது அடிப்படையாக வச்சு வரும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மால் பஹாடியா அப்படின்னா அந்த இனக்குழு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட். மல அரையன் அப்படின்ற இனக்குழு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம். அடுத்து மலக்குறவன் அப்படின்ற இனக்குழு அப்படின்ற இனக்குழு வந்து
எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நெடுமங்காடு கேரளம். அடுத்து மலை மூத்தன் அப்படின்னா எர்நாட்டு கேரளம். மலை பனிக்கர் அப்படின்னா வட கேரளம். மலையன் அப்படின்ற இனக்குழு வந்து பாலக்காடு கேரளம். அடுத்து மலை வேடான்றது இடுக்கி கேரளம். மலையரு அப்படின்றது தட்சிண கன்னடா கர்நாடகம். எல்லாமே வந்து கேரளாவை சேர்ந்தது மேக்ஸிமம் இருக்கும். மால் பஹாடியா மட்டும் ஜார்க்கண்டு. மலையருங்கிறது தட்சிண கன்னடா, அது கர்நாடகம். 2 மட்டும் தான் மாறும், ஒன்று ஜார்க்கண்டு ஒன்று கர்நாடகா. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், எதுக்கு வரும் அப்படிங்கிறது. இந்த ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் நிற்கும். ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்குள்ளே போயிடலாம். மால் பஹாடியா வந்து அந்த இனக்குழு வந்து ஜார்க்கண்டா. அப்போ இதுக்கு ஷார்ட்கட் வந்து மாலில் ஜார் வாங்கணும். மாலுக்கு போய் தான் நீங்கள் ஜார் வாங்கணும். அப்போ மால் பஹாடியா ஜார் வாங்கணும் அப்படின்னா வந்து ஜார்க்கண்டை. மற்றதெல்லாமே மலை அப்படின்னு தான் வரும். மலையன், மலை அரையன், மலைக்குறவன், இந்த மாதிரி தான் வரும். மாலுங்கிற வார்த்தை இதுக்கு தான் வரும். அப்போ மால் பஹாடியா அப்படின்னா ஜார்க்கண்ட், மாலில் ஜார் வாங்கணும். அடுத்தது மலை அரையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளமா. இதுக்கு ஷார்ட்கட் வந்து கேரளாவில் மேற்கு சைடு தான் அரைவாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கேரளாவில் மேற்கு சைடில் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அரைவாங்கன்னா மலை அரையன். ஓகேவா, அந்த இனக்குழு. ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஷார்ட்கட். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, மேற்கு சைடில் நிற்க வச்சு அரைவாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் அடிச்சிடலாம். அடுத்து வந்து மலைக்குறவன் நெடுமங்காடு கேரளமா. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா வந்து மலைக்குறவர்கள் வந்து நெடுமரம் வச்சுருப்பாங்க கேரளாவில். ஓகேவா, மலைக்குறவன் அப்படின்ற இனக்குழு வந்து நெடுமரம்னா நெடுமங்காடு இங்கே வச்சுருப்பாங்க கேரளாவில். அவ்வளோதான். அடுத்து வந்து மலை மூத்தன் வந்து எர்நாட்டு கேரளமா. மூத்தோன் கேரள நாட்டுக்கு தேவை. இப்போ வந்து மூத்தவர்கள், அதாவது முதியோர்கள், அவங்களாம் வந்து ஒரு நாட்டுக்கு தேவையில்லை, அப்போ தானே நாடு நல்லாயிருக்கும். அப்போ வந்து மூத்தோன் கேரள நாட்டுக்கு தேவை. மூத்தோன் அப்படின்னா மலை மூத்தன், கேரள நாட்டுக்குன்னா கேரளம், நாட்டுக்குன்னா எர்நாட்டு. ஓகேவா, மலை மூத்தன் எர்நாட்டு கேரளம். அவ்வளோதான். அடுத்து வந்து மலை பனிக்கர் வட கேரளமா. இந்த இனக்குழு வட கேரளமா. இதுக்கு வந்து கேரள வடையில் பணியாரம் செய்யலாம். அது எப்படி கேரள வடையில் பணியாரம் செய்யலாம்? அது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான். கேரள வடையில் பணியாரம் செய்யலாம் அப்படின்னா வட கேரளம். கேரள வடையில் அப்படின்னா வட கேரளம். பணியாரம் செய்யலாம் அப்படின்னா வந்து மலை பனிக்கர். ஓகேவா, பணியாரத்தை வந்து நான் அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மலை பனிக்கர். அடுத்து வந்து மலையன் வந்து பாலக்காடு கேரளம். ஓகேவா, இது வந்து மலையின் பாலத்தில் தான் கேரளா இருக்குது. ஓகேவா, மலையின் பாலத்தில் தான் கேரளா இருக்குது. மலையன் அப்படிங்கிறது இனக்குழு, மலையின் பாலத்தில். அப்போ மலையன் பாலத்தில்னா பாலக்காடு, மலையின் பாலத்தில் என்ன இருக்குது? கேரளா இருக்குது. அப்போ மலையன் பாலக்காடு கேரளம். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து வந்து மலை வேடா இடுக்கி கேரளம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னா, மலையில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் வாடான்னு கூப்பிட்றான்னா இடுப்பு உடஞ்சிரும். எங்கே அப்படின்னா வந்து கேரளாவில். ஓகேவா, ஏன்னா வந்து மலைனா உங்களுக்கு பயன்னு வச்சுக்கோங்க. மலையில் நின்றுட்டு வாடான்னு கூப்பிட்றோம், அங்கேருந்து நம்மளும் விழுந்துட்டோன்னா வந்து இடுப்பு உடஞ்சிரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடுப்பு உடஞ்சிரும்னா இடுக்கி எங்கே அப்படின்னா கேரளாவில். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்டு உங்கள் ஆன்சர் நினைவில் நிற்கிறதுக்காக தான், மற்றபடி எந்த வயலன்ஸும் கிடையாது. அடுத்து வந்து மலையருனா வந்து தட்சிண கன்னடா கர்நாடகம். ஓகேவா, இந்த கடைசி ஷார்ட்கட்டு பாருங்கள். கர்நாடகாவில் மலையில் ஏறி தட்சிணமூர்த்தியை பார்க்கணும். ஓகேவா, அவ்வளோதான். கர்நாடகாவில் மலையில் ஏறினா மலேரு. ஓகே, அது இனக்குழு. தட்சிணமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னா தட்சிண கன்னடா. எங்கே? கர்நாடகாவில். ஓகேவா, கர்நாடகாவில் மலையில் ஏறி தட்சிணமூர்த்தியை பார்க்கணும். இது நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 90வது கேள்வி பார்க்க போகிறோம். ஆசிய கண்டத்திலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆசிய கண்டத்திலேயே வந்து 2வது மிகப்பெரிய நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்குது. 2வது மிகப்பெரிய நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 91வது கேள்வி பார்க்கலாம். மூளையில் வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர் யார்? மூளையில் எங்கே வார்த்தையெல்லாம் அறியப்படுது அப்படின்ற இடத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டார். அவர் யார் அப்படின்னா வந்து வெர்னிக். மூளையில் வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டறிந்தவர் பேர் வந்து வெர்னிக். அடுத்ததாக 92வது கேள்வி பார்க்கலாம். சித்தாரா என்னும் செயலியை உருவாக்கியவர் யார்? சித்தாரா அப்படின்ற செயலியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து சிவன் அவர்கள். ஓகேவா, சித்தாரா அப்படின்ற செயலியை உருவாக்கியவர் சிவன். சிவன்றவர் யார் அப்படின்னா வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தார்ல அவர். அது சித்தாரான்றது வந்து இந்த ராக்கெட் ஏவரும்ல, அதனுடைய அமைப்பு தொடர்பான ஒரு மென்பொருள் தான் வந்து சித்தாரா. அதை உருவாக்குனவர் யார் அப்படின்னா வந்து சிவன் அவர்கள். அடுத்து 93வது கேள்வி. ஹோம் ரூல் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஹோம் ரூல் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1916. ஓகேவா. அடுத்து 94வது கேள்வி. டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடியவர் யார்? சரியான பதில் பால சரஸ்வதி. எங்கே நடனம் ஆடினாங்க அப்படின்னா டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வில்.
யார் இவங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு நடன கலைஞர். இவங்க தான் வந்து ஜனகணமனம் பாட்டு இருக்குல்ல, நம்ம நாட்டுப்பண், அதுக்கே வந்து நடனம் ஆடினவங்க. அதாவது நாட்டுப்பண்ணுக்கு நடனம் ஆடியது முதலும் இறுதியாக இவங்க தான். ஓகேவா, இவங்க தான் அதுக்கு வந்து நடனம் ஆடுது. அடுத்து வந்து 95வது கேள்வி, சங்க காலத்தில் வணிக குழுவினரை எவ்வாறு அழைப்பர்? வணிக குழு இருக்காங்களா, அவங்கள வந்து சங்க காலத்தில் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து 96வது கேள்வி, பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர்? கண்மாய். அப்போ இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்மாய் என்று எந்த மண்டலத்து நிலப்பகுதி ஏரியை அழைப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன அடிக்கணும், பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியோட ஏரி தான் வந்து கண்மாய் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் பாண்டிய மண்டலம்னு அடிக்க முடியும். அடுத்து 97வது கேள்வி, புகழ்பெற்ற சந்தைகளும் அது நடைபெற்ற ஊர்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மணப்பாறை வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்து மாட்டுச்சந்தை. மணப்பாறை மாட்டுச்சந்தை. அது ஒரு பாட்டு வரும்ல, மணப்பாறை மாடு கட்டி, அந்த பாட்டு வரும்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மணப்பாறை மாட்டுச்சந்தை. அய்யலூர் வந்து எந்த சந்தைக்கு புகழ் பெற்றது அப்படின்னா ஆட்டுச்சந்தை. இதுக்கு வந்து ஐயா ஆடு வளர்க்குறாரு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஐயானா அய்யலூர், ஆடு வளர்க்குறாருன்னா ஆட்டுச்சந்தை. அடுத்து வந்து ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை. ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து எது ஃபேமஸ் அப்படின்னா காய்கறி சந்தை. ஒட்டகத்துக்கு சத்தியா காய்கறி கொடுத்தா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டகத்துக்கு சத்தியானா ஒட்டஞ்சத்திரம், என்ன கொடுத்தா காய்கறி கொடுத்தா, அப்போ ஒட்டஞ்சத்திரம்னா காய்கறி சந்தை. அடுத்தது வந்து ஈரோடு ஜவுளி சந்தை. நம்ம வந்து ஈரோட்டுக்கு போய் தான் ஜவுளி வாங்குவோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈரோட்டுக்கு போய் தான் ஜவுளி வாங்குவோம். அப்போ ஈரோடுனா ஜவுளி சந்தை. அடுத்து வந்து கடலூர் அருகில் காராமணி குப்பத்தில் என்ன சந்தை புகழ் பெற்றது அப்படின்னா கருவாட்டு சந்தை. நம்ம கருவாடு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த கருவாட்டு தொக்கு இல்லை கருவாட்டு குழம்பு வந்து நல்லா காரமாக தானே சமைப்போம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ காராமணி குப்பம்னா காராமணி குப்பம் கருவாடு. ஓகேவா, கருவாட்டு சந்தை. அடுத்து வந்து நாகப்பட்டினம் மீன் சந்தை. நாகம் வந்து மீனை பிடிச்சி சாப்பிட்ருவோம், பாம்பு வந்து தண்ணிக்குள்ளே மீனை பிடிச்சி சாப்பிட்ரும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ நாகம்னா நாகப்பட்டினம், மீனை பிடிச்சி சாப்பிட்றோன்னா மீன் சந்தை. அவ்வளோதான். மணப்பாறை மாட்டுச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஒட்டன்சித்திரம் காய்கறி சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, கடலூர் அருகில் காராமணி குப்பம் வந்து கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம் வந்து மீன் சந்தை. அவ்வளோதான். அடுத்து 98வது கேள்வி, அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எவை? அகவிதழ்கள் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல், வெளியே காட்சிப்படாமல் உள்ளே மட்டும் பொதிஞ்சிருக்கும் மலர்கள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரியான பதில் வந்து அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலாம். இதனுடைய பூக்களுக்கெல்லாம் வந்து அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருக்கும், ஆனால் வந்து அது புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அப்படின்றது தான். ஓகேவா. அடுத்து வந்து 99வது கேள்வி பார்க்கலாம். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார்? சரியான பதில் ராமலிங்க அடிகளார். இல்லை வள்ளலார் அப்படின்னு கொடுக்குறாங்கனாலும் சரிதான். ராமலிங்க அடிகளாருக்கு இன்னொரு பேர் தானே வள்ளலார். இல்லை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளாரின் உரைநடை நூல் என்னன்னு கேட்குறாங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம். அடுத்தது 100வது கேள்வி, கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து 100வது கேள்வி, இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சரியான பதில் வந்து கலித்தொகை. இதிலே வந்து இயற்கை ஓவியம் இருக்கும், இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கையான ஓவியம் 10 வரையணும், இதுதான் ஷார்ட்கட்டு. இது அடுத்தடுத்து நான் கேள்வியை கொடுக்கும்போது அந்த ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இயற்கை இன்பக்களம் அப்படின்னா எதுனா கலித்தொகை. இதுக்கு ஷார்ட்கட் வந்து இயற்கையான முறையில் களி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்றது தான், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம்ல, அதுதான். அப்போ இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை. 100 கேள்வி நம்ம இப்போ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு 10 கேள்வி வந்து உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 100 கேள்வி ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸு சொன்னல, அதிலிருந்து ஒரு 10 கேள்வி எடுத்திருக்கேன். 10 கேள்விக்கும் சரியான பதிலை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்கிறவங்களோட நேமை அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேள்வி, நான் பிச்சமூர்த்தியின் காட்டுவாத்து என்ற கவிதை தொகுப்பு எத்தனை கவிதைகள் அடங்கியது? அடுத்து 2வது கேள்வி, நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? அடுத்ததாக 3வது கேள்வி பார்க்கலாம். டைஸ் என்பது எம்மொழி சொல். டைஸ்ன்றது எந்த மொழி சொல்? அதான் 3வது கேள்வி. 4வது கேள்வி, அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர்லாம் அதில் இருந்திருக்கும் இந்த வீடியோக்குள்ளே. அடுத்து பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? 2 ஆப்ஷன் இருக்குது, அதில் கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். மலவேடா என்ற இனக்குழு எங்கு உள்ள இனக்குழு? அடுத்து 7வது கேள்வி, ஒட்டன்சத்திரம் எச்சந்தைக்கு புகழ்பெற்றது? ஒட்டன்சத்திரம் அப்படின்ற இடம் வந்து எந்த சந்தைக்கு புகழ்பெற்றது? அடுத்து 8வது கேள்வி, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்றத கண்டுபிடிங்க. அடுத்து வந்து 9வது கேள்வி, இயற்கை ஓவியம் எது? இயற்கை இன்பக்களம் வந்து கலித்தொகைன்னு பார்த்தோம். அப்போ இயற்கை ஓவியம் எதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து 10வது கேள்வி, படுதுறை வையம் பாத்திய பண்பு என்று கூறும் நூல் எது? இந்த 10 கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பகுதி ஆவண்ணா, பகுதி ஆனாம், இது எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.